யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஜெப வேளையிலும் கூட கர்த்தர் ஜெபிக்க கொடுத்த வாய்ப்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நினைவு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட அப்பா ஸ்தோத்திரம், இந்த நினைவு தின கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது ஆண்டி நினைவு தினத்தையும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம்பா நீர் ஆசீர்வதித்து நீ நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல் பகுதிகள், ஆண்டவரே சாட்சி பகுதிகள், செய்தி வேளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாய் கர்த்தருடைய ஊழியத்தை திறம்பட செய்து நிறைவு செய்து இந்த நாளில் தேவ சமூகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரே அருட்திரு ஆண்டவரே ஸ்தோத்திர சாமுவேல் ஐயாவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தில் நாங்கள் காண்கிற சாமுவேலை போல ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த உலக வாழ்க்கையில ஜெபத்தோடு பிறந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நாட்களில் கர்த்தாவே வட இந்திய மிஷனரி சங்க ஊழியம் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்நாள் வரையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்திற்கு வித்தாக செயல்பட்ட அருமையான ஐயாவை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் கூட்டத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற இதை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்பா. விசேஷித்த விதமாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஐயாவுடைய காரியங்களை குறித்து கேள்விப்படுகிற பொழுது ஆண்டவரே ஒரு மிஷனரி தாகமும் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தையும் கர்த்தர் தந்து நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உடைய பிரசனம் கூட வந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Calvary, Calvary,
Dearly beloved family members, friends, and partners in the gospel of Jesus Christ, it gives me immense joy to greet you all in the sweet and precious name of our Lord and Savior Jesus Christ, who saved us, who redeemed us and restored us, and have united us in the gospel of Jesus Christ. I cordially welcome you to this 5th anniversary Thanksgiving service of my beloved dad, Right Reverend Dr. C. Samuel, who ran a good race, fought a good fight, and went to be with the Lord on this very day 5 years ago. God has been gracious to bless the ministry and the family abundantly, immeasurably, irreversibly, and eternally. Praise and thanks be to God for His manifold blessings. You all have been a source of blessing to us while our dad was here on the earth, working with Him and along with us, taking care of Him and even us, work and also loving Him and being a source of constant love and support to each one of us. Even after our dad entering his heavenly abode, you and your family members have been a great source of blessing to my mom and each one of us and our family members. You have been a great and constant support by your love and affection, your help and support, your care and concern, and also your fervent prayers and your all good wishes. May this time of Thanksgiving on the 5th anniversary of my beloved dad entering into the eternity, be a time of rededication for each one of us to preach the gospel in season and out of season, to bring glory to God in all that we do, in all that we speak, in all that we think, and to bring glory to God in all that we do and build His kingdom as much as we can. May the good Lord bless each one of you to commit yourselves to His glory for the extension of His kingdom, and take care of you and bless you with His love, His grace, His mercy, His goodness, and His faithfulness. Amen. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனங்கள் 24 29 வரை. ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனங்கள் 24 29 வரை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுருக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒளி உண்மை போகிவிடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். First day of the week cometh. Mary Magdalene early, when it was yet dark, into the sepulchre, and see the stone taken away from the sepulchre.
Then she runneth and cometh to Simon Peter and to the other disciple whom Jesus loved, and said unto them, They have taken away the Lord out of the sepulchre, and we know not where they have laid him. Peter therefore went forth, and that other disciple, and came to the sepulchre. So they ran both together, and the other disciple did outrun Peter, and came first to the sepulchre. And he, stooping down and looking in, saw the linen clothes lying, yet went he not in. என் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. என் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. என் கோட்டை என் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன், சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன், எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே.
நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாமா எங்களை விட்டு பிரிந்த 5 வருடங்கள் ஆனந்த நிலையிலே உம்முடைய கிருபையினால் அவர்களை நாங்கள் ஒரு முறை கூட நினைவு கூறும்படி ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் எங்களுக்கு அநேக முன்மாதிரிகளை வைத்து சென்றிருக்கிறார்களப்பா. அந்த முன்மாதிரிகளை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றும்படி ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாள் வரையிலும் கிருபை தந்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இன்னமும் தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்த போகிற அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உமக்கு அர்ப்பணித்து ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரையிலும் உமக்காக ஓடி ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து கடந்து சென்றார்கள். அதே போல நாங்களும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தந்து வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய பலனை உம்முடைய தாளந்துகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்து உம்முடைய திரு சுத்தத்தை இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களை வைத்து பாதுகாத்து வருகிறீர். நாங்களும் அவர்கள் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை இறுதி வரையிலும் ஜெயத்தோடு ஓடி முடித்தார்களோ அதே போல ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாக சமுதாயம் திருச்சபையாக இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உமக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடினது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையும் உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஓடும்படியான கிருபைகளையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் என்னை ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நான் இறுதி வரையிலும் நிலைநிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர்கள் ஓட்டத்தை நிறைவு செய்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வீசுகிற புயல்களினால் ஆண்டவரே, எந்த விதமான பிரச்சனைகளினாலும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கோ நாங்கள் முடிவு வரை பரியந்தம் நிலை நின்று உம்முடைய சமூகத்திலே வந்து சேரத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போர் அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக மாமிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் தந்து வருகிற சுகத்திற்காக பலனுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னமும் உம்முடைய கிருபையினால் அவர்களை பலப்படுத்தும்படி திடப்படுத்தும்படி தைரியப்படுத்தும்படி உம்முடைய பிள்ளைகளாகிய குடும்பங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தி நடத்த போகிற அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறபடியினால் நாங்களும் கர்த்தாவே உம்முடைய வருகைக்காக ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி
உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தியருளும்படியாக உம்முடைய பலனையும் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் உம்முடைய வழிநடத்துதலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படி மன்றாடுகிறோம். இந்த வேளையிலே மாமி கொடுக்க போகிற அந்த செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக மன்றாடுகிறோம். அப்பா, அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்கிற செய்திகளும் எங்கள் வாழ்க்கையை தொடும்படி நாங்கள் அதற்கு அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயத்தோடு ஓடி நிறைவு செய்யும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை, அது மாத்திரமல்ல பலவிதமான வாதைகளை இந்த உலகத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறீர். கடைசி நாட்களின் அறிகுறிகள் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. தகப்பனே, உம்முடைய வருகையும் வெகு சீக்கிரமாக இருக்க போகிற அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் அதற்காக எங்களை தகுதிப்படுத்த போகிற அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துதி, கனம், மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வட இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வட இந்திய மிஷினரி சங்கத்தை ஸ்தாபித்த பிஷப் அறிவர் சி. சாமுவேல் அவர்களுடைய மரணத்தின் 5வது நினைவு நாளாகிய இந்த நாளை ஒரு ஆராதனை நாளாக ஆசரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த நாட்களிலிருந்தே இந்த ஸ்தாபனத்திற்கு ஆதரவாக இதை எங்களுக்கு நடத்தி தந்த தேவாதி தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். இந்த ஸ்தாபனம் ஸ்தாபித்த போது அவர்களோடு கூட இருந்து உதவி செய்த அநேகர் இன்று உலகத்தில் இல்லை. ஆனாலும் அவருடைய உழைப்பை நான் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஆரம்ப நாட்களிலே தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் அவர்களுக்கு வந்த அநேக எதிர்ப்புகள் இருந்தது. அவைகளின் அந்த நாட்களிலே அவர்களோடு தோளாக நின்று ஜெபத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் கூட இருந்து ஒத்துழைத்த பெரியோர்களை நான் நினைவு கூறுகிறேன். அதோடு கமிட்டியாக உழைத்தவர்கள், ஒவ்வொரு முறையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று முதல் இன்று வரை ஊழியத்தை தங்களுடைய ஜெபத்தாலும் தங்களுடைய பொருளாலும் தங்களுடைய உழைப்பாலும் தாங்கி வருகிற அநேக மக்கள் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் உலகத்தின் பல்வேறு இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். இன்று இந்த ஊழியத்திலே பணி செய்கிற குஜராத்திலும் உத்தராஞ்சலிலும் தமிழ்நாட்டிலும் வேலை செய்கிற எல்லா ஊழியக்காரர்களை கூட நான் இந்த நேரத்திலே நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாக ஒவ்வொரு மாதந்தோறும் அல்லது தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்து வருகிற நன்கொடையாளர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக டாக்டர் செனியா, டாக்டர் கிறிஸ்டோபர் நேசமணி, டாக்டர் மோரிஸ் போன்றவர்கள் நல்ல மருந்துகளை தந்து ஏழை மக்களுக்கு மருந்துகள் கொடுக்க உதவி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் டாக்டர் எபனசர், மனைவி டோனா இருவரும் வந்து இந்த இடத்துல மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறார்கள். இவ்விதமாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி தந்தாலும் உலக மக்கள் அநேகர் எங்களை தாங்கி வருகிறதை நான் நினைக்காமலும் அதற்காக ஆண்டவரை துதிக்காமலும் இருக்க முடியாது. அதோடு கடந்த நாட்களிலே வாகன வசதிகள் இல்லாத வேளைகளிலே சைக்கிள் மூலமாக, இருசக்கர வாகனங்கள் மூலமாக அழைத்து சென்ற ஊழியக்காரர்கள் உண்டு. அப்புறமாக வண்டிகள் வாங்கின போது டிரைவர்ஸாக பணியாற்றிய பிரகாஷ் பாய் அவர்கள் வண்டி ஓட்டி செல்ல வேண்டிய இடங்களுக்கு போதகர் அவர்களை அழைத்து சென்றார்கள்.
சுகவீனமாக இருந்த நாட்களிலும் மும்பை வரை அவர்களை அழைத்து வந்து வீடு வந்து சேருவரை உதவி செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நான் நினைவு கூறுகிறேன். இந்த ஊழியம் ஆரம்பித்த காலத்திலே அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தை அவர்களுக்கு கொடுத்த ரெவரண்ட் மகேந்திரபாய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ரெவரண்ட் மகேந்திரபாய் அன்று முதல் இன்று வரை போதகர் அவர்களுக்கும் எனக்கும் நாங்கள் ஆங்கிலத்தில் பேசும் எல்லா மெசேஜஸையும் அவர்களுடைய சொந்த பாஷையிலே குஜராத்தியிலே திருப்பி கொடுத்து வருகிறார்கள். ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதிக கல்வி அறிவு கிடையாது, ஆனால் துல்லிபமாக எல்லா ஆராதனைகளிலும் எல்லா கூடுகைகளிலும் சில வேளைகளிலே பலவிதமான செய்திகளை நாங்கள் எழுத்து வடிவமாக கொடுத்தாலும் அவைகளை மொழிபெயர்த்து தருகிறார்கள். சுமார் 40 ஆண்டுகளாக இந்த பணியை செய்கிற அவர்களையும் நான் நினைவு கூறுகிறேன். இதோடு இந்த இல்லத்திலே போதகர் தங்கியிருந்த நாட்களிலிருந்து இம்மட்டும் எங்களுக்கு ஆதரவாக எல்லா பணிகளிலும் உதவியாக இருக்கிற ஜெயினா பேனையும் இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருமே இந்த ஊழியத்திலே இணைந்து என்னை தாங்குகிறபடியினால்தான் இந்த 5 வருடமும் நான் இந்த ஊழியத்திலே நிலை நிற்க ஆண்டவருடைய கிருபையோடு கூட பிள்ளைகளுடைய உதவி எனக்கு ஆதரவாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே கிப்சன், பியூலா பிள்ளைகள் இந்த இல்லத்தில் என்னோடு தங்கி எல்லா ஊழிய காரியங்களிலும் உதவி வருகிறார்கள். எல்லாரையும் நான் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உதவி செய்தார்கள். போதகர் அவர்கள் சுகவீனமாக ஆஸ்பத்திரியிலே இருந்தபோது ஆஸ்பத்திரியிலே அவர்களை நன்கு கவனித்தது டாக்டர் செனிகா, அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைகள். அதோடு கூட திருச்சபை, பெருவிளை திருச்சபையினுடைய ஊழியர், சபை அங்கத்தினர்கள், சபை மூப்பர்கள் அடிக்கடி வந்து சந்தித்து ஜெபித்து அவருடைய அடக்க ஆராதனையிலே சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்தார்கள். இதையெல்லாம் நான் மனதிலே கொண்டு ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் உலக மக்கள் மூலமாக ஊழியத்தை வளர்த்துவதற்கு உதவி செய்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஏதுக்களாக இருக்கிறது என்பதை நான் மறக்க முடியாது, மறைக்க முடியாது. இந்த வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய கடைசி பகுதியிலே அவர் கூறிய ஒரு கூற்று இது என்றால் மிகையாகாது. ஒரு மேற்கோள். அநேக காரியங்களை அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குமூலம் ஒரு வித்தியாசமான ஒன்று. பேராயர் அவர்களின் முதல் நினைவு தினத்திலே பேசிய மூத்த போதகர் ஒருவர் அவர்களை குறித்து பெருவிளை பவுல் என்று குறிப்பிட்டார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு சிறந்த ஊழியக்காரன். அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ள சில காரியங்களை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வது நல்லது என்று எண்ணி இந்த வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி கூறுகிறது: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். போராட்டம் என்று சொன்ன உடனே உலகத்திலே நடைபெறுகிற அநேக போராட்டங்களை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறோம். கண்ணால் காண்கிற சில வஸ்துக்களோடும் நாம் போராடுகிறோம். நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாத சில காரியங்களோடும் நாம் போராடுகிறோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே யாக்கோபு ஒருவரோடு போராடினான், ரா முழுவதும் போராடினான் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியாக இவன்தான் வெற்றி பெற்றான். அதற்கு காரணம் அவன் தன்னுடைய பலத்தினாலே போராடினான் என்று சொல்லப்பட்டாலும் அவனோடு கூட தேவன் இருந்தபடியினாலே அந்த போராட்டத்திலே அவன் வெற்றி பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம்.
இதுபோல ஏராளமான போராட்டங்கள் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு போராட்டங்கள் வானசேனைகளோடும் இருக்கிறது, மாம்சத்தோடு இருக்கிறது, இரத்தத்தோடு இருக்கிறது. இவ்விதமான போராட்டங்களை மேற்கொள்வதற்காக நாம் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் வரை நாம் படிக்கிறோம். இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டிருந்தால்தான் இந்த போராட்டங்களிலே நாம் வெற்றி பெற முடியும். அவைகளிலே முக்கியமான போராட்டத்திற்குரிய கருவியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டது அவருடைய ஜெபம். ஜெபத்தை அவர் போராட்டத்திற்கு ஒப்பிடுகிறார். அவர் ஊழியம் செய்த காலத்திலே ஊழியத்தினாலே தான் அவருக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் ஊழியத்திற்கு எதிர் இருந்தது. எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். அங்கு மிருகங்கள் அல்ல, மனிதர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் அவருடைய உபதேசம் ஆண்டவராகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசின போது அதை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களாக அவரோடு போராடினார்கள் என்றும், இந்த போராட்டத்திலெல்லாம் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய ஜெபம் என்றும் அந்த பகுதிகளை நாம் நன்றாக படித்து அறிந்து கொள்ளலாம். அவருடைய ஜெபம் மிகுதியாக இருந்தபடியினாலும், அவர் அதிகமாக ஆண்டவரோடு போராடி ஜெபித்தபடியினாலும் இந்த போராட்டங்களிலே வெற்றி பெற்று அவருக்கு பிறகு ஊழியம் செய்த பிள்ளைகளுக்கும் இவ்விதமாக போராட்டத்தை குறித்து, ஜெப போராட்டத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இந்த நாட்களிலே அதிக அவசியமாக இருக்கிறது. வேதனைகள் சோதனைகள் மத்தியிலே எவ்வளவோ முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அந்த முயற்சிகளிலே நாம் வெற்றி பெறாமல் இருந்தாலும் நாம் ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக காணப்படுகிறோம். அவர் பயன்படுத்தின இந்த ஜெபம் அதிகமான முக்கியமானதாக இருந்தாலும் அவர் ஒரு பட்டயத்தை கூட அவர் கையில் எடுத்திருந்தார். நம்முடைய வேதனைகள் சோதனைகள் மத்தியிலே நாம் அதிகமாக போராடுகிறோம், ஆனால் ஜெபிக்க தவறிவிடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களிடனே நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதுகிறார். நாம் அவ்விதமாக போராடாதபடியினாலே நம்முடைய வெற்றிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்களின் சூழ்நிலைகளிலே நாம் நன்கு அறிகிறோம். இன்னும் ஒரு பட்டயத்தை அவர் உபயோகிக்கிறார். அதுதான் வேத வசனமாகிய பட்டயம். ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே சாத்தான் வந்து அவரை சோதித்த போது எல்லா சோதனைகளுக்கும் அவன் வேத வசனத்தையே பயன்படுத்தினான். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஆண்டவரும் அவனோடு போராடி அவனை மேற்கொண்டார். வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை பயன்படுத்துவதும் சாத்தானை தோற்கடிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்களிலே வெற்றி பெறுவதற்கும் மிக உதவியாக இருக்கும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையான காலத்திலும் பயன்படுத்தினபடியினாலே அவருடைய ஊழியத்திலே அவர் வெற்றி பெறவும், அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கவும், அந்த திருச்சபைகளை வளர்த்தி கொண்டு வரவும், மறுபடியும் அவர்களை சந்திக்கவும், மிஷனரி பிரயாணங்களை நடத்தவும், அவருடைய காலம் முழுவதும் ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கவும் அது ஏதுவாக இருந்தது. ரெண்டாவதாக அவர் அவரை குறித்து கூறும்போது ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை குறித்து ஒரு வேத வியாக்கியானி சொல்லும்போது இது ஒரு தலை சிறந்த ஒரு தலைவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான சிறந்த ஒரு சிறிய வார்த்தை என்று சொல்லுகிறார். ஓட்டத்தை முடித்தேன் அல்லது முடித்தேன் என்பது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் இருக்கும்போது முடிந்தது என்று சொன்னார். இந்த வார்த்தை நம்மில் அநேகர் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவை எட்டின போதுதான் இந்த வார்த்தையை கூறினார். அவர் முடித்து விட்டார். ஓட்டத்தை குறித்து அல்லது ஓட்ட பந்தயத்தை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. இந்த ஓட்டத்தை மேகம் போன்ற திரளான சாட்சிகள், நமக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற அநேகர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் படிக்கிறோம். நாம் ஓட்டத்தை நாம் தான் ஓட வேண்டும். நமக்கு ஓட்டத்திற்கு ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதிப்படி நாம் ஓட வேண்டும். இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். வேண்டாதவைகளை நாம் விட்டு ஓட வேண்டும். முயற்சியோடு ஓட வேண்டும். ஒரே நோக்கோடு ஓட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு நீதிகள் வேதத்தின் மூலமாக உலக வழக்கத்தின்படியும் நாம் கற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை அறிவிப்பதிலே நாம் ஓடுவதிலும் நமக்கு வேகம் அவசியம். ஆண்டவரை பார்த்து நாம் ஓட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படவே கூடாது. நாம் ஒரே நோக்கோடு நாம் ஓட வேண்டும். பொறுமையோடு ஓட வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நாம் ஓடுகிறோமோ அந்த நோக்கத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறைதான் இந்த ஓட்டம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஒரு விசை நாம் ஓட்டத்திலே பங்கெடுக்க முடியாது. ஆகையால் இந்த ஓட்டத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகிறது. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகளை நாம் நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை எண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாளை ஒரு நேரத்தை வீணாக்காதபடி அவர் உழைத்தார். அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய மூச்செல்லாம் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நல்ல அறுவடையை ஏற்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்களை நியமிக்க வேண்டும். ஊழியங்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது மட்டுமாகவே இருந்தது. கடுமையாக உழைத்தார். அவருடைய ஓட்டத்தை அவர் சந்தோஷமாக அவர் முடித்தார். நாம் யாரை பார்த்து ஓடுகிறோம், எதை பார்த்து ஓடுகிறோம்? இந்த நாட்களிலே உலகம் நம்மை அதிகமாக கவருகிறது. உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், உலகத்தில் உள்ள கலாச்சாரம், உலகத்தில் உள்ள நவீனமான நடைமுறைகள் நம்மை கவருகிறபடியினாலே அடிக்கடி நம்முடைய ஊழியத்தை நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். ஒரு பெரிய ஓட்டக்காரன் இருந்தான். அவனுக்கு எதிரியாக ஒரு பெண்ணும் நல்ல ஒரு ஓட்டக்காரியாக இருந்தாள். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய போட்டி நியமிக்கப்பட்டது. அந்த ஓட்டக்காரன் நினைத்தான், எப்படியும் நான் இவளை வென்றுவிட வேண்டும், அதற்கு நான் ஒரு தந்திரம் செய்தால்தான் முடியும் என்று அழகான 5 தங்க உருண்டைகளை கவர்ச்சிகரமாக செய்து தன்னுடைய சட்டை பையிலே அவன் போட்டு கொண்டு வந்தான். ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த பெண் அதிக வேகமாக ஓடி அவனை முந்தும் போது அவன் மெதுவாக ஒரு உருண்டையை எடுத்து அவளுடைய கால்களுக்கு அடியிலே வீசினான். அவள் குனிந்து, எப்படியும் நான் வென்று விடுவேன், அவனை விட துரிதமாக எனக்கு ஓட முடியும் என்று அதை எடுக்கும்போது அவன் அவளை முந்தி விடுவான். ஆனாலும் இன்னும் சில நாடிகளுக்குள்ளே அவள் அவனை முந்தி சென்று விடுவாள். இவ்விதமாக 2-3 தடவை அவள் முந்தி செல்லும் போதெல்லாம் இவன் கையில் இருந்த அந்த அழகிய தங்க உருண்டையை அவளுடைய கால்களுக்கு அடியிலே வீசி விட்டான். கடைசியாக அவர்கள் முடிக்கிற வேளை வந்தது. ஒரு நிமிஷம்தான் இன்னும் இருக்கிறது. இப்படியாவது அவள் வென்று விடுவாள் என்று அவனுக்கு தெரிந்தது. கடைசியாக தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த உருண்டையை எடுத்து அவளுடைய கால்களுக்கு அடியிலே போட்டான். அவள் நினைத்தாள், நம்முடைய கோல் வந்து விட்டது, இந்த உருண்டையை எடுத்துக்கொண்டு நான் கோலை ரீச் பண்ணி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் குனிந்து அதை எடுக்கவும் அவன் அவனை தாண்டி சென்று வென்று விட்டான். அவள் வெற்றியை இழந்தாள். கவனச்சிதறல்கள் நம்மை ஆண்டவருடைய பணியிலிருந்து நம்மை விலக்குவதால் நம்முடைய கண்ணும் கருத்தும் ஆண்டவருடைய வேதமும் ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய சித்தமுமாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலன் மறுபடியுமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஓட்டத்தை முடித்தார். நாம் துவக்குகிறதை விட முடிப்பது நல்லது, ஆரம்பிப்பது நல்லது தான். அதே வேளையில் அதை நன்றாக நாம் முடிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு நாம் ஓடவும், நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். விசுவாசத்தை குறித்து இந்த எபேசியர்களது நிருபத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்ற கேடகம் நம்முடைய சரீரத்தை எதிரிடமிருந்து பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார்.
விசுவாசத்தினாலே தான் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு தம்முடைய ஊழிய காலத்திலே அநேக அற்புதங்களை செய்தார் என்றால் அதற்கு விசுவாசம் அடிப்படையாக இருந்தது என்பதை நாம் சுசேஷங்களிலே படிக்கிறோம். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர் வெற்றி கொடுத்தார், சுகம் கொடுத்தார். விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு அவர் உயிரோடு எழுப்பினார். இவ்விதமான அற்புதங்களை செய்வதற்கெல்லாம் காரணமாக இருந்தது விசுவாசம். அது நம்முடைய கேடகமாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறதாக, நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் அதை வைத்து கொண்டார். அதை ஒருபோது கூட நழுவ விடாதபடி அவர் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பெயரை தரித்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை முற்றிலுமாக விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்கிறதா? அவரைத்தான் நாம் விசுவாசிக்கிறோமா? அவருடைய விசுவாசத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு நாம் ஊட்டுகிறோமா? ஆண்டவராகிய இயேசுவை குறித்த உபதேசத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் விசுவாசிக்கிறவராக இருந்தார், விசுவாசத்தை அவர் செயல்முறையிலே அவர் காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் பரிசோதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வயோதிப காலத்திலே ஆபிரகாம் தனக்கு ஒரு குழந்தையை அதிசயமாக அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஆண்டவரோடு சஞ்சரித்து அவன் ஆண்டவரோடு எடுத்து கொள்ளப்பட்டான். இப்படி விசுவாசிகளின் பட்டியலை கூட நாம் எபிரேயரிலே படிக்கிறோம். விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும், விசுவாசம் பெரிய காரியங்களை நடப்பிக்கும். விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே நமக்கு முன்னோடினவர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு கிராமத்திலே ஒரு சர்க்கஸ் விளையாட்டு செய்கிற ஒருவன் பிரவேசித்தான். அவன் தான் உயரமான இடங்களிலே சின்ன கயிற்றிலே கூட நடக்க முடியும் என்று மக்களோட பேசினான். உடனே எல்லா ஒழுங்குகளையும் செய்தார்கள். 2 பெரிய தூண்களை நாட்டி உயரமான இடத்துல ஒரு கயிறை கட்டி 2 தூண்களுக்கு இடையிலே அவனை நடக்கும்படியாக சொன்னார்கள். அவனும் இலகுவாக ஒரு புறத்திலிருந்து மறுபுறமாக நடந்து வந்து விட்டான். எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டு ஆரவாரித்தார்கள். அப்புறமாக அவன் சொன்னான், நான் நடந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? எனக்கு நடக்க முடியும் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? அப்படியானால் நீங்கள் யாராவது ஒருவர் என்னோடு கூட வாருங்கள் என்று அழைத்தான். யாருமே போகவில்லை. எல்லாரும் கண்டார்கள், விசுவாசித்தார்கள், பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் போகவில்லை. கடைசியாக அவன் 5 வயதான ஒரு குழந்தை அவனுடைய பக்கத்திலே நின்றது. அதை அழைத்து கொண்டு சென்று அந்த பிள்ளையை அவ்விதமாக அந்த கயிற்றிலே அவன் நடக்க வைத்தான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளை யார் தெரியுமா? அந்த வித்தைக்காரனுடைய மகன். ஆகையால் அவனுக்கு தகப்பன் மேலே விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, செயலிலே விசுவாசித்தவன். ஆகையால் தகப்பனோடு கூட எளிதாக அவன் நடந்து சென்றான் என்று அந்த கதை சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் பேதலிக்கிற விசுவாசமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும், நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசத்தை முடிவு வரை அவர் காத்து கொண்டார். தம்முடைய கரத்தை விட்டு அந்த விசுவாசம் வலிமை விடாதபடி அவர் காத்து கொண்டார். அதனாலே எந்த கஷ்டம் வந்தாலும், பட்டயமானாலும், பஞ்சமானாலும், பசியானாலும், நிர்வாணமானாலும், நாச மோசமானாலும் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஊழியம் செய்த அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை சாதித்தார். நமக்கு அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார். அவர் இதுமாக கூறி அவர் கடைசியில் அந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவ்விதமாக நான் ஊழியம் செய்தபடியினாலே எனக்காக ஆண்டவர் ஒரு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார், ஒரு நாளிலே அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? ஒரு வாடாத கிரீடத்திற்காக இந்த உலகத்திலே நாம் உழைக்கிறோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியில் நாம் உழைக்கிறோம் என்றால்
ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நமக்கு முன் சென்றவர்களெல்லாம் அந்த இடத்துல இருந்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு வாடின கிரீடங்கள், வாடி போகிற மலர்கள் போன்றவைகள் நம்மை தைரியப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டவர் வைத்திருப்பதோ ஒரு அழகான வாடாத நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வாழ்நாளை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பிஷப் டாக்டர் சாமுவேல் அவர்களுடைய 5வது நினைவு நாளாகிய இந்த நாளிலே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எங்களுக்கு மாதிரியாக இருந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. நாங்கள் கேட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு நடத்தவும், இந்த உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே
தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மறை இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வட இந்திய ஊழியத்தின் செயலாளர் என்ற முறையிலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் அறிந்தபடி இந்த நாளிலே வட இந்திய ஊழியத்தின் ஸ்தாபகர் பேராயர் ரெவரண்ட் சி. சாமுவேல் ஐயா அவர்களின் நினைவு தினத்தை ஆசரிக்க நினைக்கிறோம். இந்த நாளிலே அவரை பற்றி சில வார்த்தைகள் உங்கள் முன் பகரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அவர்கள் குடும்பத்திற்கு மூத்த ஒரு மகனாக பிறந்தார்கள். அவர்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை செவ்வனே செய்தார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கினார்கள். கன்னியாகுமரி பேராயத்திலே அவர்கள் போதகராக பணியாற்றி அதன் பின்பு அவர்கள் சேகரத்து போதகராக பதவி உயர்வு பெற்று செவ்வனே அந்த ஊழியங்களை நிறைவேற்றினார்கள். அநேக திருச்சபைகளை எழுப்ப வேண்டும், ஊழியத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் தன் வாழ்நாளிலே செயல்பட்டார்கள். அவர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தோற்றத்தில் மிகவும் எளிமையானவர்கள், தாழ்மையானவர்கள், பொறுமையுள்ளவர்கள், எப்பொழுதும் புன்முறுவலோடு அவர்கள் தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள். அன்பானவர்களை, அவர்கள் வேத வசனத்தின்படி யார் என் காரியமாய் போவார்கள் என்று கேட்ட பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஊழியத்திற்கு கடந்து சென்றார்கள். வட இந்திய பகுதியான குஜராத்திற்கு கடந்து சென்றார்கள். மொழி தெரியாது, உணவு வித்தியாசமானது. எந்த சூழ்நிலையிலும் அநேக கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் அந்த இடத்தில் இன்னும் இயேசுவை பற்றி அறியாத மக்கள் இருக்கிறதை உணர்ந்து அந்த இடத்திலும் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கடந்து சென்றார்கள். அநேக மக்கள், ஏழ்மையான மக்கள், இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கிற மக்கள் அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார்கள். எவ்வளவோ பாடுகள் அந்த இடத்திலே நடந்தது. ஆனாலும் அவர்களை அதை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய ஒரே கடமை 100 ஆலயங்களையாவது நிறுவ வேண்டும் என்று அவர்கள் சிந்தனையோடு செயல்பட்டார்கள். அந்த பகுதியில் அவர்கள் 13 ஆலயங்களை அவர்கள் கட்டினார்கள். இப்பொழுதும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான அவர்களுடைய துணைவியார் கிறிஸ்டி சாமுவேல் அம்மா அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். வயதான காலத்திலும் அவர்கள் பாதி நாள் குஜராத்திலும் 6 மாதம் தமிழ்நாட்டிலும் இவ்விதமாக ஓடோடி சென்று இந்த பணியை தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களும் ஆங்காங்கு இருக்கிற இடத்திலே அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் செல்ஷன், கிரிம்சன், கிப்சன், காட்சன், அதே போல் அவர்களுடைய பொம்பளை பிள்ளைகளும் ஆங்காங்கு இருக்கிற இடத்திலே இந்த ஊழியத்தை தங்கள் கரமேல் தூக்கி அவர்கள் இந்த ஊழியத்தை நடத்தி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இந்த நாட்களிலும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் கன்னியாகுமரி மக்கள் அநேகர் பொருளுதவி, ஜெப உதவி, பண உதவி செய்து இந்த ஊழியத்தை தாங்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் ஆலயங்களை நிறுவியுள்ளார்கள். சுந்தரபாண்டியத்திலும் இந்த நாளிலும் அந்த ஆலயம் மிக சிறப்பாக நடக்கிறது. அங்குள்ள ஊழியர்களும் அந்த பணியை அவர்கள் நினைவாக மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசையை எல்லோரும் சேர்ந்து நாம் இன்னும் தொடர்ந்து கரம் கூப்பி கரம் ஏந்தி இந்த ஊழியத்தை நாம் நிச்சயமாக பெருக செய்ய வேண்டும். இதன் மூலமாக அநேக ஆடுகள் எனக்கு வெளியே இருக்கு என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிதபித்து சொன்னதை நாம் நிறைவேற்றி அநேக ஆடுகளை அந்த மந்தையில் சேர்க்க நாம் உதவி செய்ய வேண்டும். இவ்விதமாக உழைத்த ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்க. விசேஷமாக கிப்சன் இந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அறிகிறீர்கள். அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கடவுள் கொடுக்க வேண்டும். இன்னும் இந்த பணி சிறக்க என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். அருமையான ஐயாவை இந்த நாளிலே
நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து அவர்கள் பின்பற்றி சென்ற அவர்களுடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுவோம். அவருடைய ஆன்மா ஆண்டவரின் பாதத்தில் அமைதியாக இளைப்பாறுகிறது என்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமோ நீர் கையாடி எந்தன் கைப்பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையோ அழகாக விளங்கும். எந்தன் நாவு என்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்தன் ஆஸ்தி தேவரே முற்றும் அங்கீகரிப்பீர். புத்தி கல்வி யாவையும் சித்தம் போல் பிரயோகியும். எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவே அதை நித்தம் ஆளுவீர். திருப்பாதம் பற்றினே எந்தன் நேசம் ஊற்றினே. என்னையே சமூலமாய் தத்தம் செய்தே நித்தியமாய். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் அருமையான நமது பேராயர் சி சாமுவேல் அவர்களின் 5வது நினைவு நாள் என்பதை நாம் அறிவோம். இந்த நினைவு நாளிலே அருமையான ஐயர் அவர்களின் சிறந்த பண்புகளையும் ஊழிய வாஞ்சையையும் நான் அறிந்த அளவிலே சொல்லிக் கொள்வதிலே எனக்கு ஒரு திருப்தி உண்டு. ஏனென்றால் என்னை ஊழியத்துக்கென்று வழிநடத்துபவர்கள் அவர்களே என்பதை நான் மறக்க முடியாது. அருமையான பேராயர் அவர்கள் முதலிலே நமது குமரி பேராயத்திலே ஒரு சாதாரண ஊழியராக தன் பணியை தொடங்கினார்கள். அடுத்து அவர்கள் 1963 போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அது முதல் அந்த நாளிலேயே அவர்கள் ஒரு சேகரித்து போதகராக பதவி உயர்வையும் பெற்றார்கள். ஒழுங்காக தன் கடமைகளை நிறைவேற்றின அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அது என்னவென்றால், தன் ஊழிய காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திருச்சபைகளை
புதிதாக உருவாக்கி வளர்ச்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். அதற்கென்று அவர்கள் உழைத்த உழைப்பு மிக கடினமானது. ஆனாலும் அது ஒரு நல்ல போராட்டம். அந்த நல்ல போராட்டத்தை போராடி அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அதன் மூலமாக 1981 காலகட்டங்களில் வட இந்திய பகுதியில் குஜராத் மாநிலத்தில் ஒரு அருமையான மிஷனரி பணியை தொடங்கும்படியாக வட இந்திய மிஷனரி சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த சங்கத்தின் மூலமாக அங்கே அநேகர் சந்திக்கப்பட்டார்கள். ஆம், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் அப்படியெல்லாம் பல மாநிலங்களை அவர்கள் சென்று சந்தித்து அங்கெல்லாம் பணிகளை நேர்த்தியாக நிறைவேற்றினார்கள். அந்த பழைய அவர்களது உணர்வு சற்றும் மழுங்கவில்லை. அப்படியாக ஏறத்தாழ 60 திருச்சபைகளுக்கு மேலாக அவர்கள் உருவாக்கி எடுத்த அந்த நிலையை நான் உணர்வேன். அந்த முறையிலே அவர்கள் உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்கவர்கள். பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் அவர் சந்தித்தது உண்டு. ஒரு நாளிலே நான் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நீங்கள் மேற்கொள்ள முடிகிறது என்று கேட்டேன். அப்போதுதான் அவர் சொன்னார், நான் மேற்கொள்வது அல்ல, நான் என் அம்மாவனாலே அர்ப்பணிக்கப்பட்டு பொருத்தனையிலே நான் ஊழியத்துக்கு வந்தவன். ஆகவே எனது அம்மாவின் அந்த பொருத்தனையும் அவரது ஜபமும் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து என்னை நிலைநிறுத்தி காத்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த நோக்கத்தை கடைசி வரையிலும் அவர் செய்து நிறைவேற்றி ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவரது மந்தையிலே சேர்த்தது மட்டுமல்ல, அநேக திருச்சபைகளையும் உருவாக்கினார்கள். அப்படி அவர்கள் திருச்சபையை உருவாக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினபடியினால பல உன்னதமான நிலைகளுக்கும் அவர் வர முடிந்தது. குமரி பேராயத்திலே அவர்கள் இங்கே ஒரு சேகரிப்பவராக பணியாற்றிய போது பல குழுக்களிலும் அவர் பொறுப்பேற்று நடத்தினார்கள். அதோடு அவர்கள் தேசோபாரி என்ற பத்திரிகையிலும் பதிப்பாசிரியராக இருந்தார்கள். அந்த பதிப்பாசிரியர் இருந்த வேளையிலே அவர்கள் செய்த பணிகள் அற்புதமானவைகள். அவரது ஆலோசனைகள் மிகவும் தேவையான, சமுதாயத்துக்கு தேவையான ஆலோசனைகளாக காணப்பட்டன. ஆகவே அனைவரும் அதை மெச்சிக்கொண்டார்கள். ஒரு நாளிலே ஒரு கட்டுரை எழுதினார்கள். ஒரு கடமை என்று சொல்வது அந்த கட்டுரையின் தலைப்பு. அந்த கடமை என்ற கட்டுரையில தேசோபாரியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த நோக்கத்தை அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். ஒரு கிறிஸ்தவரது ஆண்டவர் எதிர்பார்க்கிற நோக்கம் என்னவென்றால், அவன் உண்மையுள்ளவனாக, அவன் ஊழியம் செய்பவனாக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. ஆகவே நிச்சயமாகவே கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கடமையை கொடுத்திருக்கிறார். அதை ஒழுங்காக செய்தால் நிச்சயமாக அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியாக வட இந்திய மாநிலத்திலும் அநேக திருச்சபைகளை நிறுவ அவரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கும் அதுல ஒரு பொறுப்பு கிடைத்தது. டைரக்டர், இந்த நாட்களில் நிம்ஸ் ஊழியத்தின் டைரக்டராக என்னையும் ஆண்டவர் ஏதோ இணைத்து கொண்டார். அந்த நிலையில அருமையான போதகரின் குடும்பத்தார் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அருமையான கிறிஸ்டி டீச்சர் இப்போது, அவர் கிறிஸ்டி சாமுவல் டீச்சர் இப்போது அங்கே பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். பிள்ளைகளும் பிற ஊழியர்களும் குடும்பத்தார் அனைவரும் இதை அர்ப்பணிப்போடு தங்கள் கடமைகளை நிறைவேற்றி அருமையான போதகரது நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே அவர்களை வல்லமையோடு பயன்படுத்தி அருமையான போதகரது நினைவுகள் நிறைவேறும்படியாக கிருபை செய்வாரா என்று ஜெபித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆமென். Every passing
all the tempter's power. Woman, thyself my guidance take and be. Through cloud and sunshine, oh, abide with me. Hold thou thy cross before my closing eyes. Shine through the gloom and point me to the skies. Hence morning breaks and as spring shadows flee. In life, in death, O Lord, abide with me. அத்தான் சி சாமுவேல் அவர்களுடைய நினைவு தினமான இன்று உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராயராக இறுதியாக இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போனார்கள். எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஊழியத்துக்காக தன்னை தத்தம் செய்து தேவையான கல்வியை பெற்று அதோடு கூட போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டு பல திருச்சபைகளிலே அவர்கள் செயல்பட்டார்கள். குமரி திருமண்டலத்திலே பல திருச்சபைகளிலே ஊழியம் செய்ததோடு ஆயர் மண்டலங்களிலே ஆயர் தலைவராக அவர்கள் பொறுப்பேற்று செயலாற்றி வந்தார்கள். எந்த திருச்சபையில் அவர்கள் உழைத்தாலும் அந்த திருச்சபையினுடைய நலனை மாத்திரம் அவர்கள் கருதாது அதை சுற்றியுள்ள மக்களை குறித்த பாரமும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் எங்கெங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் பக்கத்தில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை அறிமுகம் செய்து குழுவாக கூட்டி அமைத்து திருச்சபைகளாக அமைத்தார்கள். அப்படி அவர்கள் குமரி திருமண்டலத்திலே அமைத்த திருச்சபைகள் ஏராளம். அதோடு சேர்ந்து அவர்கள் வட இந்திய மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். போதகராக இருக்கும் பொழுதே அதிலே முழு கவனமும் செலுத்தினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருச்சபையை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள மக்களுடைய நலனுக்காகவும் தன்னுடைய சமயத்தையும் திறனையும் அறிவையும் செயல்படுத்தியதோடு மிஷனரி ஊழியத்துக்காக அவர்கள் அதிகமாக பாரப்பட்டார்கள். ஆத்ம பாரத்தினாலே நிறைந்து இந்த மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்ததினாலே இறுதி காலம் வரையிலும் பலவீன நாட்களிலும் அவர்கள் அதற்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். அது நிமித்தமாக குஜராத்திலே சிறந்த ஊழியம் நடைபெற்றது என்று சொன்னால் அது தவறாகாது. பிப்ரவரி மாதம் அங்கு செல்லவும் அவருடைய ஊழியங்களை கவனிக்கவும் பார்க்கவும் நேரில் மக்களை சந்திக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுதுதான் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் அங்கு செயலாற்றி இருக்கிறார்கள் என்பதை என்னாலே உணர முடிந்தது. அறிவற்ற மக்கள் மத்தியிலே, மூட நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் மத்தியிலே, பிற கடவுள்களை வணங்கி வந்த மக்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்ததோடு சுவிசேஷத்தை அறிவித்ததோடு அவருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தத்தக்கதான பல சிறந்த செயல்களையும் செய்திருக்கிறார்கள்.
பல திருச்சபைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள், பல ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார்கள், பல மக்களை கிறிஸ்துவண்டை இழுத்திருக்கிறார்கள், சுவிசேஷத்தை பல இடங்களிலே அறிவித்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஏராளமான மக்கள் அங்கு சுவிசேஷத்தை அறியவும் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பாக இருந்திருக்கிறது. அதை நான் நேரில் கண்டபொழுது மிகவும் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அந்த ஊழியத்தை ஏற்று நடத்தி வருகிற தங்கை கிறிஸ்டிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பலவீன நாட்களிலும் குஜராத்திலேயே தங்கியிருந்து அந்த ஊழியத்திலே முழு கவனம் செலுத்தி வருவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதைத் தொடர்ந்து அதற்கு ஆரம்பம் முதலே முழு ஆதாரமாக செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கிற கிப்சனுக்காகவும் அவனுடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாக சிறப்பாக செயலாற்றத்தக்கதாக நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டிருக்கிறீர், உற்சாகத்தையும் ஆவியின் அனலையும் கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு கூட குடும்பம் முழுவதுமே இந்த ஊழியத்திலே தங்களை இணைத்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் இதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நினைவு நாளாக இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு நாள், அவருடைய வாழ்க்கையை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.
Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. On this occasion of the 5th Memorial Day of my dad, I would like to thank our Almighty God for the illustrious life of Dad, Right Reverend Dr. C. Samuel. I would also like to thank God for the extraordinary effort my dad could make in extending God's kingdom and all the contribution he made by building churches and taking God's word far and near across the country. I also want to thank God for the exemplary life of Dad, which has inspired us and motivated us to live a godly life. At this time, I would also like to thank Mom for shouldering her life along with Dad and the responsibility of ministry as well as the family. We also want to thank Mom for continuing the ministry, building it and upholding it and making sure North India Missionary Society is growing each day and giving all the leadership and motivation to the staff and the members for supporting the ministry. I also want to thank our church pastor for joining us this occasion of the memorial service and encouraging us. I would also like to thank our relatives and friends, especially Dr. Spurgeon, my mama, Dr. A. Enos, and Mrs. Sushila Boy for bringing felicitation and sharing good words about my dad. I want to especially thank them for always being with Dad and supporting Dad's ministry so that we were able to build North India Missionary Society to this great level. I also want to thank all my brothers and sisters, brother-in-laws and sister-in-laws, nieces and nephews who have taken part in this online service and prayer to remember Dad, his life and all his contribution. We are so thankful to God and thankful to each one of you for joining this memorial service. We wish this will remind us to live a very holy life, a glorious life, so that we will be able to do the same as what Dad did and be an example of bringing God's words to people in need across the globe. Thank you. வாழ்வின் நாயகராக வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளித்தவரே, எங்களை வாழும் சாட்சியாக வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக அப்பாவின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளன்று பிள்ளைகளாக, நண்பர்களாக, விசுவாசிகளாக, உறவினர்களாக நாங்கள் கூடி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்வை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பாவிற்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே முழுமையான ஒரு வாழ்விற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தமது வாழ்வின் மூலமாக அநேகருடைய வாழ்விலே ஒளியேற்றிய அந்த நற்குணங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். பழங்குடியினர் வாழ்விலே, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்விலே, இனமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வாழ்விலே நற்செய்தி எனும் ஒளியை கொண்டு சென்ற அப்பாவின் வாழ்வு அநேகருக்கு ஆண்டவரே ஒரு தொடர் ஊக்கம் அளிக்கின்ற ஒன்றாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பாவின் அந்த வாழ்வு ஆண்டவரே எங்கள் அனைவரிலும் பிரதிபலிக்கத்தக்கதாக நாங்களும் ஆண்டவர் அந்த நற்பண்புகளை முன்னெடுத்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் அப்பாவின் பணியை தொடரும் பொழுது பலன், சுகம், ஞானம் யாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இவ்வாராதனையிலும் ஆண்டவரே நல்வார்த்தைகளை கூறிய உறவினர்கள், நண்பர்கள், ஊழியத்தின் ஆண்டவரே நண்பர்கள் யாவரும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் வட இந்திய மிஷனரி சங்கம் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளரும். ஆண்டவருக்கு சாட்சியாக வட இந்திய பகுதிகளை மாத்திரமல்ல
உலகம் முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டும் வருகை மட்டும் நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய தூய கருத்திலே யாவரையும் தாழ்த்தி ஒப்புகிறோம். கர்த்தர் ஏற்று வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தப்பரப்பலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அந்தனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிலைச்சிக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் திரு ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.